இந்த வீடியோல வெஜினிசம்ஸ் தான் என்ன சொல்ல போறேன் ஓகேங்களா? வெஜினிசம்ஸ்னா அதாவது வெஜினால இன்வால்மெண்ட்ரி மசில்ஸ் இருக்கு ஓகேங்களா? அந்த இன்வால்மெண்ட்ரி மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷன் பண்ணிக்கும் எதுல? வெஜினால. அப்படி பண்ணும்போது ஓகேங்களா? வெ அதாவது வெஜினால அ செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெயின் வரும் ஓகேங்களா? இல்லைன்னா டேம்பூன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மென்சுரபிள் சைக்கிள்ஸ் வரும்போது அந்த பீரியட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டேம்பூன். இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸாம் ஏதோ பண்ணும்போது கம்யூனிகேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல பெயின் ஏற்படும் ஓகேங்களா? வெஜினிஸ்மஸ்னா அந்த இன்வாலன்ட்ரி மஸ்கிள்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கும் வெஜினா டைட்டாக ஓகேங்களா? எது உள்ள இன்சர்ட் பண்ணாத மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பெயின் ஏற்படும். அதைத்தான் வந்து அதுதான் வந்து வெஜினிசம்னு சொல்கிறாங்க. வெஜினிசம்ஸ்னா இட் இஸ் a condition that affects a woman able to engage in vaginal penetration including sexual intercourse, tampon use or medical examination. ஓகேங்களா? இப்போ டைட்டாக வெஜினால இன்வால்டிவ்ஸை டைட்டாக பிடிச்சனாட்டிக்கு நம்மளால வந்து எதுவுமே அந்த உள்ள வெஜினால இன்சர்ட் பண்ண முடியாது ஓகேங்களா? அதுதான் வந்து வெஜினிசம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நார்மலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க விரல ஃபிங்கரை உள்ளே போகுது ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜினிசம்ஸில் இந்த பிக்சரில் ரெண்டு இன்வால்டிவ் மசில் ரெண்டுலையும் நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணும்போது போகாது ஓகேங்களா? இதோட சிம்டம்ஸ் எப்படின்னா பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸாக இருக்கும் ஓகேங்களா? அதிகமாக வலிக்கும் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஓகேங்களா? அதோட பயம் ஏற்படும், கவலை இது பண்ண முடியாதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வந்து பயமாக இருக்குது இப்படிலாம் கவலைப்படுவோம் ஓகேங்களா? இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது டேம்பூனோ யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை மெடிக்கல் எக்ஸாம் யூஸ் பண்ணுறதுக்கு. டேம்பூன்னா சொல்லிட்டேன் மென்சுரல் பீரியட் வந்து அப்சர்வ் பண்ணிக்க ஓகேங்களா? சின்ன சாபிக்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதெல்லாம் வருது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக ஓகேங்களா? நம்ம மென்டலி ஃபீல் பண்ணும்போது வருது ஓகேங்களா? நெகட்டிவ் ஆட்டிடியூட். அதாவது சைக்காலஜிக் ஃபேக்டர் எப்படி வருதுன்னா, நம்ம நெகட்டிவாக எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, ஸோ நெகட்டிவாக செக்ஸை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதால் கூட வரலாம் ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபேக்டர்னால் நமக்கே ஒரு அலர்ஜி, ஒரு இன்ஃபெக்ஷன் நடிக்கூட பண்ணலாம். ஹார்மோனல் ஃபேக்டர்னால் மெச்சூரபிள் ப்ரெக்னன்சி ஆகும்போது ஏதோ ஹார்மோனாலையும் கூட வெஜினிஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து க்யூர் பண்ணுறதா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. பெல்விக் ஃப்ளோர் ஃபிசிக்கல் தெரப்பின்னா பெல்விக் எக்ஸசைஸ் வந்து செய்கிறது மூலமாக இதை வந்து க்யூர் பண்ணலாம். சென்சைட் ஃபோக்கஸ் எக்ஸ் அப்படின்னா ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு இன்டர் கோர்ஸ் அப்போ எப்படி வந்து சென்சேஷனாக இருக்கணும், எப்படி வந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி தரதான் சென்செட் ஃபோக்கஸ் எக்ஸசைஸு. வெஜினல் டைலேட்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜினா வந்து எப்பவுமே டைட்டாக இருக்கும் ஓகேங்களா? அந்த வெஜினா வந்து லூஸ் ஆகிறதுக்காக வெஜினல் டைலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? அதுதான் வந்து வெஜினல் டைலேட்டர்ஸ். இது இந்த நாள் மூலமாக வெஜினிஸ் வந்து க்யூர் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா? வெஜினிஸ் மிஷன் டிசீஸ் அது என்னென்னா இன்வால்டிவ் மஸ்கல்ஸ் வந்து வெஜினா வந்து கண்ட்ராக்ட் பண்ணிக்கும். அப்படி கண்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளால் அந்த அங்கே வந்து ஒன்று வெஜினாவில் இது இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படின்னா செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போதோ டேம்பூன் யூஸ் பண்ணும்போதோ மெடிக்கல் பண்ணும்போதோ அந்த இடத்துல பெயின் ஏற்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜினிஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா?